கைஸ் நீங்கள் எல்லாருமே கேட்ட எஸ்பிஐ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே எல்லாருமே கேட்ட கிளர்க்கு போஸ்டிங் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா முழுக்க 9000க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேக்கன்சி தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 1410 வேக்கன்சிஸ் கிட்டக்க கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எஸ்பிஐ பேங்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இது மூலமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 31 அதாச்சும் 31 ஆகஸ்ட் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க 9000க்கும் மேலே வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் எல்லா கம்யூனிட்டிஸையும் சேர்த்து 1410 வேக்கன்சி கிட்டக்க கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இது வந்து ரெகுலர் வேக்கன்சி. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்லாக் வேக்கன்சியுமே வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேக்கன்சி கைஸ். இப்போ வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் தான் வரும். அதுவும் இவ்வளோ வேக்கன்சிலாம் வருமானது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால் நீங்கள் பேங்க்குக்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட சிலபஸ் டீட்டெயிலேருந்து அண்ட் இதோட அப்ளை மெத்தட்லேருந்து எல்லாமே ஒன் பை ஒன்னாகவும் பார்க்கலாம். ஓவராலாக 9000+ வேக்கன்சி தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 1410 வேக்கன்சி கிட்டக்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஏஜ் மினிமம் 20 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இது இல்லாமல் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜில் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூ கேட்டகரிக்கு கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி 10 இயர்ஸ், 13 இயர்ஸ், 15 இயர்ஸ் வரைக்கும் கூட ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எஜுகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தாலே எலிஜிபிள் கைஸ். ஆர்ட்ஸ், சயின்ஸ், பிடெக், காமர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே ஓகே. இன்ஜினியரிங் உட்பட ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படின்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கணுன்னா கூட வந்து பார்த்துக்கலாம் கைஸ். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிலிம்ஸ் வந்து இருக்குன்றது வந்து சொல்லியிருக்காங்க. பேஸ் 1 அதோட எக்ஸாம் பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் வந்து பேஸ் 2 இருக்கும், அதோட எக்ஸாம் பேட்டர்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தமிழ்நாட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ். ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா, பேச தெரியுமா, அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அந்தந்த ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ்லேயே போயிட்டு உட்கார முடியும். ஸோ தென் இதில் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், ஸோ இந்த 3 லாங்குவேஜில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதையுமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட பே ஸ்கேல், அதாச்சும் சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் வந்து 24,050 64,480 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. ஸோ தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் அதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து 26,730 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி நிறைய அலவன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ மெட்ரோ சிட்டிஸ் அந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 46,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து இதோட ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் ஹவுஸ்மேன் அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸே கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு வந்து 750 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க.
ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.